இது இபி ஆபீஸா இல்ல போஸ்ட் ஆபீஸா? யாருமே காணோம். ஒரே குஷ்டமப்பா. யாரு அது சத்தம் போடுறது? இது இபி ஆபீஸ் தான். உங்களுக்கு என்ன வேணும் சொல்லுங்க. சென்னை அம்பத்தூர்ல ஒரு பிளாட் வேணும். ஆணியா புடுங்க வேணாம். வாங்கடா. சார் வந்த வேலையை சொல்லுங்க சார். தேவையில்லாம பேசுறீங்க. என்ன சார் இது? கரண்ட் பில்லு அது குடும்பம் உங்களுக்கு தெரியல? எனக்கு தெரிஞ்சுதான் வந்திருக்கிறேன், ஆனா உங்களுக்கு தான் தெரியல. சார் சுத்தி வளர்ச்சி பேசாதீங்க சார். நேரா விஷயத்துக்கு வாங்க. என்ன சார் பில்லு இது? 50,000 ரூபாய் பில்லு வந்திருக்கு சார். உங்க வீட்டுல நீங்க என்னென்ன பொருள் யூஸ் பண்றீங்க சொல்லுங்க. ஒரு 10க்கு 10 ரூம், ஒரே ஒரு லைட்டு, ஒரே ஒரு ஃபேன் தான். அந்த ஃபேனும் எதிர்விட்டு ஆயா மாதிரி ரொம்ப ஸ்லோவா போகும். அதுக்கா சார் இவ்வளவு பில்லு? சார் போன மாசம் ரொம்ப மழை பெஞ்சது, உங்களுக்கு தெரியுமா? எனக்கு மட்டுமா தெரியும்? இந்த உலகத்துக்கே தெரியும் நல்ல மழை பெஞ்சதுன்னு. அதுக்கும் பில்லுக்கு என்ன சார் சம்பந்தம்? மழை பெஞ்சதுல உங்க மீட்டர்ல தண்ணி இறங்கிட்டு இருக்கும். தண்ணி இறங்கின உடனே மீட்டர் உப்பிட்டு இருக்கும். அதான் பில்லு அதிகமா வருது. சார் மீட்டர் என்ன பூரி மாவா சார்? எண்ணெயில போட்ட உடனே உப்பி போச்சுன்னு சொல்றதுக்கு? உங்க மீட்டர் செக் பண்ணோம், ஆள் அனுப்புறேன். 1500 ரூபாய் ஃபீஸ் ஆகும், கட்டிட்டு போங்க. இது என்ன கரண்ட் மீட்டரா இல்ல அம்பானி சொத்து வரியா? என்ன கட்ட சொல்றீங்க? இல்ல சார், மீட்டர் செக் பண்ணா நீங்க ஃபீஸ் கட்டி தான் சார் ஆகணும். என் பக்கத்து வீட்டுக்காரன் 2 ஏசி வச்சுக்கிறான். அவனுக்கே பில்லு மாசம் 500 தான் வருது. அது மட்டும் எப்படி அவனுக்கு 500 வருது? சார் அவங்க மாசம் மாசம் கவனிக்கிறாங்க சார், அதனால தான் கம்மியா வருது. கவனிப்பா அப்படின்னா என்ன? சார் மீட்டர் ரீடிங் எடுக்க போகக்குள்ள அப்பப்ப ஈபி காரங்களுக்கு அவர் ஒரு கட்டிங்கோ கோட்டரோ வாங்கி கொடுப்பார் சார். அதான் சார் கவனிப்பு. சார் லஞ்சம் கொடுக்கறதும் தப்பு, வாங்கறதும் தப்பு. உங்களுக்கு தெரியாதா? ஒரு கவர்மெண்ட் அதிகாரி மாதிரியே பேசுறீங்க. சார் நீங்க உங்க மீட்டர் பில்ல கட்டிட்டு போங்க சார். நான் கவர்மெண்ட் அதிகாரி தான். பில்லு கட்டலனா உங்க லைனை கட் பண்றோம் சார். சரிங்க சார், நீங்க ஒயரை கட் பண்றீங்க. நான் ஒரு 10 மின்னல் பூச்சி பிடிச்சி என் ரூம்ல விட்டு அதை வச்சே நான் காலத்தை தள்ளிக்கிறேன். எனக்கு கரண்டே வேணாம், மின்னல் பூச்சி வெளிச்சமே போதும். நீங்க லைனை கட் பண்ணுங்க சார். சரிங்க சார், ஒரு 1200 ரூபாய் கட்டிட்டு போங்க. நாளைக்கு ஆள் அனுப்பி உங்க மீட்டர் லைனை கட் பண்ண சொல்றேன். என்னது லைனை கட் பண்ணுவோம் 1200? ஆமா சார், எல்லாத்துக்குமே காசு தான். நீங்க தப்பிக்கவே முடியாது சார். இபி ஆபீஸ் அப்படி ஒரு கண்டிஷன்ல இருக்கு சார். நான் அந்த கரண்ட் பில்ல கட்டணும்னா என் 10க்கு 10 ரூம் வித்துதான் ஆகணும். வேற வழியே இல்ல சார். சார் நீங்க வீட்டே வித்துட்டு போனாலும் அந்த வீட்டை யாரு வாங்குறாங்களோ அவங்க பேருக்கு அந்த மீட்டரை மாத்தணும். அதுக்கு ஒரு 5000 ரூபாய் ஆகும். அதை நாங்க அவங்க கிட்ட வாங்கிக்கிறோம். நீங்க வீட்டை மட்டும் வித்துட்டு போனா போதும் சார். அட கடவுளே, ஒரு சாதாரண மீட்டருக்கு இன்னைக்கு என் வீட்டே விற்க வேண்டிய நிலைமைக்கு வந்து போச்சு. சார் மயங்கிட்டீங்களா? இல்ல, முழிச்சுக்கிட்டு தான் இருக்கிறேன். சொல்லுங்க. ஈபினா சும்மாவா?